எல்லாமே நாம தான். என்னையா தமிழ்நாடே கை உடைஞ்சு வச்சாயா? என்ன பிரச்சனை? கொங்கு பெல்ட்டே நாம தான். என்ன பிரச்சனை? கை உடைஞ்சு வச்சா? கை உடைஞ்சு போச்சா? ஓ இவ்வளவு தோரணையா வந்துக்கிறீங்க, கை உடைஞ்சு போச்சுக்கிறீங்க. என்னையா தோரணை? உடஞ்ச மாதிரி ஏதோ ஒரு தோரணையா? மாவீரையா? யாரு? நான் தான். என்னத்த புடுங்குனேன் மாவீரன்ற? ஓ நான் வந்த எல்லாரும் போட்டோ எடுத்துக்கிறாங்க, வீடியோ எடுத்து போட்டுக்கிறாங்க. அப்புறம் என்ன இந்த எழுதி வச்சிருந்தேனே துரோகமே பாச்சாப்பாரெல்லாம் பாட்டெல்லாம் போடுறாங்க. அப்புறம் மாவீரம் கிடையாது. நான் அடப்பாவியா, இப்ப நீ இப்படி போட்டா எடுக்கிறது, இப்படி நடக்கிறது மாவீரனா? என்னத்தை புடுங்குனேன்னு தெரியல, என்னத்தை கலட்டேன்னு தெரியல. எது போராட்டங்கிறான் பண்ணிருக்கியா? இல்ல. மக்களுக்காக போராட்டம் பண்ணிருக்கியா? இல்ல. விளிம்பிளே மக்களுக்காக போராட்டம் பண்ணிருக்கியா? கை வலி இது மாவீரம் கட்ட வேணாம். என்னப்பா கெட்டப்பா அது? இதை சொல்லக்கூடாதாப்பா? தலைவா உண்மையாக நான் கான்செப்ட் ரெடி பண்ணேன். அது வந்து என்னால் கையை வச்சு சமாளிக்க முடியல. சரி ஓகே. ஸோ இன்னைக்கு என்ன எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ஓரளவுக்கு அசியம் பண்ணியிருப்பீங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது புண்ணாக்கு விற்கிறவன் குண்டூசு விற்கிறவனா தொழில் எப்படின்னு சொல்லி தர்றாங்க தெரியுமா? அந்த மாதிரி கொலை பண்ணுறவன் கொள்ளையடிக்கிறவன் இவன் எல்லாத்தையுமே மாவீரன் சொல்லி தர்றாங்க. இப்போ அந்த ஒரு ட்ரெண்டிங் தான் போய் இருக்குது. என் வீட்டுக்காரர் மாவீரன் தாங்க அப்படின்னு சொல்லி நிரூபிப்பதற்காக மாவீரன் யுவராஜ் அவருடைய வீட்டுக்காரன் என்ன பண்ணிருக்காங்க, கலாட்டால போய் ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. அந்த நேர்காணல அந்த நெறியாளர் கேட்ட ஒவ்வொரு கேள்வியுமே ஜெயிலுக்குள்ள இருக்கிற யுவராஜா கூப்பிட்டு வச்சு கும்மாங்குத்து குத்துன மாதிரியே இருந்திருக்குது. அந்த மேட்ரு என்னன்றத பெரும்பாலும் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பட் நம்ம அதை பத்தி பார்க்க போறது கிடையாது. நமக்குன்னு ஒரு சில பார்வைகள் இருக்கும், நமக்கு ஒரு ஐடியாலஜிக்கல் பார்வை இருக்கும். அந்த பார்வையின் அடிப்படையில் அந்த சம்பவத்தை நம்ம டீகோடிங் பண்ண போறோம். நண்பர் அனைவருக்கும் உரிமைக்களம் வலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம். இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். தோழர் அந்த வீடியோவை நீங்களும் பார்த்துருப்பீங்க. பெரும்பாலும் எல்லாரையும் பார்த்துட்டாங்க. நிறைய பேர் இது சம்பந்தமாக டீகோடிங் பண்ணி வீடியோ போட்டாங்க. பட் நமக்குன்னு ஒரு சில பார்வைகள் எல்லாம் இருக்குது. அந்த பார்வையின் அடிப்படையில் தான் இந்த வீடியோவை நம்ம டீகோடிங் பண்ண போறோம். சரி எங்க இருந்து இந்த வீடியோ தொடங்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருந்தேன். அப்ப அந்த பேட்டியில ஒரு இடத்துல அந்த அம்மா சொல்றாங்க, யுவராஜருடைய துணைவியார் சொல்றாங்க, குடும்ப நிகழ்ச்சிக்காக அவர் வெளியே வந்ததை மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாற்றியது என்பது மிகப்பெரிய வருத்தம் அளிக்கின்றது அப்படின்ற மாதிரி அந்த அம்மா பதிவு பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய ஒரு குடும்பத்தினுடைய தலைவியாக அவங்களுடைய பார்வையின் அடிப்படையில் அவங்க வீட்டுக்காரரு அப்படின்ற ஒரு முறையில் அவங்க பாசத்தின் அடிப்படையில் பேசுகிறாங்க. ஆனால் இது சமுதாயத்தில் எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது அப்படின்றத பார்க்க வேண்டிய தேவைகள் மிகப்பெரிய இம்பாக்ட் ஏற்பட்டுருக்கு. அவர் வந்து வராரு, ஜெயிலை விட்டு வெளியே வராரு, சுற்றி இளைஞர்கள் நின்றுக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க, வீடியோக்கள் எடுக்கிறாங்க. அதன் மூலமாக வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸ் வச்சுக்கிறாங்க, ரீல்ஸ் போட்டுக்கிறாங்க, பெரிய பெரிய பாட்டெல்லாம் போட்டு அவர் மிகப்பெரிய ஒரு தியாகி ரேஞ்சு சித்தரிக்கிறாங்க. தியாகி இல்லை, மாவீரன் ரேஞ்சுக்கு மாவீர் ரேஞ்ச் சித்தரிக்கிறாங்க. ஆனால் ஒரு டம்மி பீஸ்ன்றது நமக்கு தெரியும். ஆனால் மாவீர் ரேஞ்ச் சித்தரிக்கிறாங்க. அப்ப இதனால என்ன அந்த இளைஞர்களுக்கு என்ன கன்வே பண்ண வராரு, அவங்க வீட்டுக்காரர் வந்து என்ன கன்வே பண்ண வராரு, நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறது? அவர் 3 வழக்கு இருக்கு ஆயுள் தண்டனை. அந்த ஆயுள் என்னைய மாதிரி நீ 7 ஆயுள் தண்டனைக்கு போங்கடா சொல்ல வராரு. கேள்வி எழும்புதில்ல, அதானே சொல்ல வராரு. நானும் இத்தனை வருஷம் குடும்பம் குட்டி எல்லாம் பிரிஞ்சிருக்கிறேன், நீங்களும் போய் இருங்க, அனாமத்தா திரிங்க, பொண்டாட்டியோட இருக்காதீங்க, இதுதான்டா வீரம் அவர் சொல்ல வரா. படிக்காத, ஜெயிலுக்கு போ, கேச வாங்கு, உள்ள போய் களி தின்னு, அதுக்கப்புறம் உள்ளேயே கெட, என்ன மாதிரி என்னைக்காச்சும் உனக்கும் வந்து வெளில பரல் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் வெளியில வா. இந்த மாதிரி வந்து கன்வே பண்ண விரும்புறாரா, இந்த மாதிரி சொல்ல விரும்புறாரா? அப்ப உங்களுடைய குடும்ப நிகழ்ச்சிக்கு அவர் வந்து வந்தாரு, அதை மிகப்பெரிய பேசுபொருளாக மாத்துறாங்க அப்படின்ற மாதிரி வருத்தப்படுகின்ற யுவராஜ் அவருடைய துணைவியார் அவர்கள் இதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். கண்டிப்பா நம்மளுடைய வீட்டுக்காரர் மூலமா மிகப்பெரிய ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாரு. சமூக மாற்றம் சமூகத்தை அழிச்சு வச்சிருக்காரு. அதாங்க சமூக மாற்றம் எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த இளைஞர்கள் வந்து படிக்கின்ற இளைஞர்களா இருப்பாங்க, காலேஜுக்கு போகின்ற இளைஞர்களா இருப்பாங்க, ஒரு சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட ஒரு இளைஞர்களா இருப்பாங்க. அந்த ஒரு சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட இளைஞர்களை சமூக மாற்றம் அடைய வைத்து அவங்களையும் பொறுக்கிகளா மாறுங்க, புறம்போக்குகளா மாறுங்க, ரவுடித்தனம் பண்ணுங்க, கொலை பண்ணுங்க, கொள்ளையடிங்க அப்படின்ற மாதிரி உங்க வீட்டுக்கார் கத்துத்தராரா? இதைத்தான் சமூக மாற்றம். நிகழ்ச்சியில கலந்துகிட்டவங்க எல்லாம் பாத்தீங்களா, அந்த சீஃப் கெஸ்ட்டை கலந்துக்கிட்டவங்களாம் பார்த்தீங்கன்னா சும்மா சாதாரண ஆட்கள் கிடையாது. அவங்க மேலெல்லாம் எக்கச்சக்கமான வழக்கல் இருக்கு, அதை பற்றி நம்ம டீகோடிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ எதை நீ வந்து இந்த சமூகத்துக்கு எஜுகேட் பண்ண வரும்? உங்கள் வீட்டுக்காரர் எதை எஜுகேட் பண்ண விரும்புறாரு, எதை சொல்லித்தர விரும்புறாரு? நான் இன்னொன்று கேட்குறேன், இந்த பயல் எல்லாம் பார்த்தோன்னா மாவீரன்
தியாகி அப்படின்றாங்க. நான் எனக்கு தெரிஞ்சு தியாகி மாவீரன்டா நமக்கு தெரிஞ்சு ஏகாதிபத்தியத்தை எதிர்த்தவர்கள் போராடியவர்கள் அவங்க மாவீரன். வீரமங்கை வேலுநாச்சியா, மருது சகோதரர்கள், ஆயுதம் ஏந்தும் போராட்டத்துல பிரிட்டிஷை எதிர்த்து களமாடிய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், இவங்கெல்லாம் வந்து மாவீரர்கள். ஏன் தீரன் சின்னமலை கவுண்டர் மாவீரன், அவங்கெல்லாம் மாவீரன். இவர் வந்து என்னத்தை போராடினாரு, என்ன கிழிச்சாரு சொல்லி அவர் வந்து நீங்க மாவீரன் அப்படின்ற மாதிரி அதுல ஒரு பேட்டியில உட்கார்ந்து அப்படியே ஒரு சாஃப்ட் டோன்ல பேசுறப்பலாம் வந்து எனக்கே ரொம்ப காண்டாகுது. என்னமா நீங்க என்னமோ மிகப்பெரிய ஒரு போராளிக்கு இவ்வளவு பெரிய பில்டப் கொடுத்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி எனக்கே காண்டாகுது. இல்ல இதுல எந்த இதுவுமே இல்ல. ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடியவர்கள் மாவீரன் சொல்லலாம், பிரிட்டிஷ் எதிர்த்து போராடுற மாவீரன் சொல்லலாம், ஏன் பிரிட்டிஷ்காரனே மாவீரன் சொல்லலாம். டல்கோசி பிரபு, வில்லியம் பென்டிங் பிரபு, சனாதன வேறு இருந்தது, பெண்கள் எல்லாம் உடன்கட்டை ஏறன புருஷன் செத்துட்டா பொண்டாட்டியும் செத்து போயிடும் தீயில விழுந்து அப்படின்னு ஒரு சட்டம் இருந்துச்சு, சனாதனம் இருந்துச்சு. அதை உடைச்சு தகர்த்தது யாரு? பிரிட்டிஷ்காரன். சாவித்ரி பாய் பூலே அவர்களை மாவீரன் சொல்லலாம், வீரமங்கை முதல் பெண் ஆசிரியர், இந்தியாவிலே முதல் ஆசிரியர் வீரமங்கைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி அவங்க எல்லாம் நீங்க மாவீரன் சொல்லலாம். அம்பேத்கர், புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து ஒரு ஐடியல் மாவீரன் இல்லையா? ஐடியாலஜிக்கல் ரீதியா ஒரு மாவீரன் இல்லையா? ஒரு கருத்தை சொல்லுவதற்கே துணிச்சல் தேவை இருக்கு. ஒரு சட்டப்படி போராடுவதற்கு துணிச்சல் இருந்தா தான் கேள்வி கேட்க முடியும். அப்ப இந்தியா முழுவதும் கேள்வி எழுப்பியது புரட்சியாளர் அம்பேத்கர். அப்போ வந்து அவரது கருத்தியல் மாவீரன் புரட்சியாளர். இன்னமும் நான் ஒருபடி மேல போய் சொல்றேனே, ரொம்ப நிகழ்காலத்தில் நடக்கிற பிரச்சனைகளை மையப்படுத்தியே சொல்றேன். இப்ப வந்து அவரு அந்த யுவராஜ் இருக்கார் இல்லையா, அந்த யுவராஜ் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர். அந்த குறிப்பிட்ட சமுதாயம் வந்து ஓபிசி என்று சொல்லப்படுகின்ற கேட்டகரிக்குள்ள வருது. இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, ஓபிசி மக்களுடைய உரிமைகள் பல இடங்கள்ல மறுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. மருத்துவ படிப்புல பரிச்சாக்கல நீங்க எத்தனை இடங்கள்ல வந்து போராட முடியுங்க மாவீரன் சொல்றதுக்கு? நீங்க சொன்ன மாதிரி மருத்துவ மத்திய தொகுப்புல ஓபிசி மக்களுடைய 27% இடஒதுக்கீடு வந்து மோடி அரசாங்கம் எடுத்தாங்க. அப்ப வந்து உங்க சமுதாய மக்களுடைய படிப்புகள் வீணாக போகின்றது, உங்க சமுதாய மக்கள் வந்து மருத்துவம் படிக்க முடியாம போகின்றது. அப்ப வந்து நம்ம சமுதாய மக்களுக்காக நாம களத்துல இறங்கி போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யுவராஜ் எதுவும் போராட்டம் பண்ணாரா? அவர் தான் உள்ள இருக்கிறாரு. நீங்க வந்து வியாக்கான உட்காந்து பேசுறீங்களா ஒரு சேனல்ல உட்காந்து? நீங்க ஒரு போராட்டத்தை முன்னெடுங்க, மோடி அரசாங்கம் எதிர்த்து கண்டிச்சு போராட்டம் பண்ணுங்க. எங்களுடைய அமைப்பு சார்பா நாங்க போராட்டம் பண்ணிருக்கோங்க பாருங்க. அப்ப எங்க கட்சியினுடைய, எங்க சாதி சங்கத்தினுடைய தலைவர் யுவராஜ் அவர்கள் ஒரு மாவீரன் தான் சொல்லி அப்ப சொல்லுங்க. நீங்க ஏங்க ரொம்ப போறீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதமர் ஆட்சி செய்யறாரு இல்லையா, அந்த அலுவலர் இல்லையா, கோட்டை இல்லையா, அந்த கோட்டையில பிற்படுத்தப்பட்டவர் எத்தனை பேர் வேலை பார்க்கறேன்னு சொல்ல முடியுமா? அந்த நாடாளுமன்றத்துல வந்து துணை செயலாளர்கள் பதவி வந்து இருக்கும். அந்த செயலாளர் பதவிகள்ல அங்க இருக்க ரோஸ்டர் அடிப்படையில் இடஒதுக்கீடு சட்டத்தின் அடிப்படையில் கூட அங்க மக்கள் இல்ல. பிசி ஓபிசி இல்ல, எம்பிசி. நாடாளுமன்றத்துக்கு ஏன் போறீங்க? சட்டமன்றத்துல இல்லையே, சட்டமன்றத்துல இல்லையே. ஆமா, சட்டமன்ற இல்ல. ரெண்டாவது பார்த்தோம்னா, இன்னைக்கு இருக்கிற உச்சநீதிமன்ற நீதிபதி பதவிகளிலும் சரி, உயர் நீதிமன்ற நீதிபதி பதவிகளிலும் சரி, அங்க வந்து பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள், இன்னும் உங்க பாசையில சொல்றாருந்தா அந்த உங்க குறிப்பிட்ட அந்த சமுதாயத்தை சார்ந்த மக்கள் வந்து யாருமே நீதிபதிகள் இல்லையே. ஏன் இல்ல? பெரிய லெவல்ல இல்ல இல்லையா? இதை கண்டிச்சு கூட திருமாவளவன் போராட்டம் பண்ணாரு. இதை கண்டிச்சு போராட்டம் பண்ணாரு கலெக்டர், மாவட்ட ஆட்சியர். இன்னைக்கு இந்தியா முழுவதும் எடுத்து பாருங்க, ரிசர்வேஷன் சரியா இருக்க இல்ல இல்ல. அப்ப வந்து அந்த மாதிரி விடயங்களுக்காக களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணி எங்களுடைய சாதி சங்கம் என்பது ஒரு மாவீரனை தலைமையாக கொண்ட சாதி சங்கம் அப்படின்ற மாதிரி நீங்க பண்ணீங்க அப்படின்னா நீங்க மாவீரன் சொல்லி கிளைம் பண்ணலாம். என்னத்தை அவர் கிழிச்சார்? ஏன் நீ வேற சொல்றேன், இது வந்து அவங்களுக்காக இல்ல, அவங்களை சார்ந்த போய் போட்டோ எடுத்துக்கிட்டாங்க தெரியுமா? போட்டோ எடுத்துக்கிட்டாங்க, வீடியோ போட்டாங்க, பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி நபர்கள் சொல்றேன். இடஒதுக்கீட்டு சட்டத்தின் அடிப்படையில் இங்க வந்து வேலை வாய்ப்புகள் வழங்கப்படுவது கிடையாது. சென்னை ஐஐடில அங்க இருக்கிற பேராசிரியர் பதவிகள், துணை பேராசிரியர் பதவிகள்ல ஓபிசி மக்கள் இல்ல. அந்த குறிப்பிட்ட அந்த இடங்கள் எல்லாத்தையுமே இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் கொடுக்க வேண்டிய இடத்தை எல்லாத்தையுமே எடுத்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயம், பார்ப்பன சமுதாயத்துக்காரங்க வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. அதை யாரு கேள்வி கேட்பா? யாரு கேள்வி கேட்பா? இதெல்லாம் நீ கேட்டேன்னா ஓகே, இந்த மக்களுக்காக நீ பாடுபடுற ஒரு போராளி மாவீரன். இது சம்பந்தம் வாயே திறக்கல, இது சம்பந்தமா எந்த வார்த்தையும் பேசல. கொலை பண்றதும் அந்த வேற மாதிரி சம்பவங்கள் பண்றதா மாவீரன்டா? டேய் என்னடா மாவீரன்? இளைஞர்களுக்கு நீங்க வந்து என்ன ப்ரொஜெக்ட் பண்றீங்க? உங்களுடைய வீட்டுக்காரர் வந்து என்ன ப்ரொஜெக்ட் பண்றாரு? எதை செய்ய சொல்லி கற்றுக் கொடுக்கிறாரு? அந்த கேள்வி எழும்பும் இல்லையா? கண்டிப்பா எழும்பும். இதை கூட விடுக்கத்தோட இன்னைக்கு வந்து வேலை வாய்ப்பு இருக்குல்ல, இன்னைக்கு அரசு ஊழியர் வேலை வாய்ப்புல வந்து எத்தனை ஏறக்குறைய வந்து 4 லட்சம் வேகன்சிக்கு மேல வேகன்டா இருக்கு. 4 லட்சம் பேர்ல வந்து ஓபிசி எவ்வளவு பேர் வருவாங்க? எத்தனை பேர் வருவாங்க? ஏன் 2 லட்சம் பேர் வருவாங்கல்ல? 2 லட்சம் பேர் அப்பாயின்மென்ட் போடலையே. தமிழக அரசாங்கம் பண்ணிருந்தா பாராட்டலாம், சொல்லலாம். இந்த மாதிரி எதுக்குமே வாய் திறக்காத, ஒரு துணிச்சல் இல்லாம, சும்மா சம்பந்தமே இல்லாம ஒரு இயற்கை
ஆணும் பெண்ணும் சேருவது என்பது ஒரு இயற்கை நேச்சர். திருமாவளவன் ஒரு கோடிட்டு ஒரு மேடையில பேசினாருங்க, சூப்பரான வார்த்தை. அதாவது வந்து என்ன சொல்றதுன்னா, லவ் இஸ் நாட் கல்ச்சர், லவ் இஸ் நேச்சர். காதல் என்பது கலாச்சாரம் இல்ல, இது யாருன்னா சொல்ல இயற்கை. அண்ணன் திருமாவளவன் சொன்ன இந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப அப்படியே நெஞ்சில பாஞ்சேன். அவரே கூட மறந்துருப்பார் இந்த வார்த்தையை. லவ் இஸ் நாட் கல்ச்சர், லவ் இஸ் நேச்சர். இதை சொன்னது அண்ணன் திருமாவளவன் தான். அது ஒரு கலாச்சாரம் கிடையாது, பண்பாடு இல்ல. காதல் என்பது என்னது? இயற்கை. இயற்கை என்பது எல்லாருக்குமே, இயற்கையை நீ அழிச்சதுனால காதலும் எல்லாருக்குமே பொதுவானது. அதுதான் உங்களை மாதிரி ஆட்களுடைய பேச்சுகளின் விளைவுளால, உங்களை மாதிரி ஆட்களுடைய செயல்பாடுகளின் விளைவுளால தானே முந்தானத்து திருப்பூர் பல்லடத்துல ஒரு அன்னைக்காரனே வந்து தங்கச்சியை வந்து படுகொலை பண்றான். ஆனா படுகொலை பண்றான். கேட்டா வந்து அந்த பொண்ணு வந்து வேற ஒரு அஃபேர்ல இருந்துச்சு, நான் படிக்க சொன்னேன், நல்லா படின்னு சொன்னேன், கேட்க மாட்டேன்னு சொல்லி அடிச்சு கொண்டுட்டேன்னு சொல்லி சொல்றாங்க. இதனுடைய நீட்சிகள் எங்க போய் முடியுது அப்படின்னா ஆணவ படுகொலையில தான் போய் முடியுது. நீங்க எப்படியெல்லாம் நீங்க இது போன்ற நபர்களை வந்து ஆதரிப்பதன் மூலமாக, அங்கீகரிப்பதன் மூலமாக ஒரு நல்ல தமிழ் சமூகம் உருவாவதற்கு வாய்ப்பே இல்லை. சொல்ல இதுல வந்து ரொம்ப முக்கியமா இன்னொரு விடயத்தை நம்ம விவாதிக்க வேண்டிய தேவைகள் இருக்குது. ஏன்னா இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, மேலவளவு படுகொலை இருக்கு இல்லையா, 1997 மேலவளவு படுகொலை மதுரையில 7 நபர்களை வெட்டி படுகொலை பண்றாங்க. அந்த சம்பவத்துல ஆயுள் தண்டனை பெற்ற நபர்களை என்ன பண்றாங்கன்னா, நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் நன்னடத்தையின் அடிப்படையில் வந்து ரிலீஸ் பண்றாங்க. எப்படி ஆயுள் தண்டனை பெற்ற அந்த குற்றவாளிகளை நன்னடத்தின் அடிப்படையில் இவங்க யோக்கியனா மாறிட்டாங்க, திருந்திட்டாங்க, நல்லா இப்போ வந்து எந்த தவறும் பண்றது கிடையாது அப்படின்னு சொல்லி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்றாங்க, நன்னடத்தின் அடிப்படையில் ரிலீஸ் பண்ணாங்க. அது காரணம் என்ன தெரியுமா? ஓட் கன்சாலிடேஷன். எல்லாமே இங்க ஓட் அரசியல் முழுக்க ஓட் கன்சாலிடேஷன்ல தான். ஓட் கன்சாலிடேஷன். இப்போ எனக்கு இந்த விடயத்தை நம்ம அப்படியே கொண்டு போய் யுவராஜோடைய அந்த மேட்டர்ல வந்து நம்ம வந்து இணைக்க போறோம். எப்படி தெரியுமா? சில நாட்களுக்கு முன்பாக நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன பண்றாங்க, கோயம்புத்தூருக்கு வராங்க. கோயம்புத்தூர் வந்தப்ப அங்க ஒரு மீட்டிங் போடுறாங்க. அந்த மீட்டிங்ல தொழில் அதிபர்கள்லாம் வந்து கலந்துக்கிறாங்க. அதுல அன்னபூர்ணா ஹோட்டலுடைய நிறுவனர் என்ன பண்றாருன்னு அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாரு. அப்ப நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட நீங்க கிரீம் பண்ணுக்கு கூட ஜிஎஸ்டி போடுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறாரு. கேட்டோன்னு என்ன பண்றாங்க, நிர்மலா சீதாராமன் அவர்கள் இரவோடு இரவா அவரை வர வச்சு மன்னிப்பு கேட்க வச்ச ஒரு வீடியோ வந்து சமூக வலைத்தளம் பயங்கரமா வைரல் ஆச்சு. ஆமா, அவன் கட்சியை ஸ்டாண்ட் பண்றாங்க. ஆமா, அப்ப தமிழ்நாட்டில் அன்றைய தினத்துல இந்த மாதிரி வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் கூப்பிட்டு மிரட்டி மன்னிப்பு கேட்க வச்ச அந்த சம்பவத்தை கண்டிச்சு தமிழ்நாட்டில் இருக்கிற முற்போக்குவாதிகள் எல்லாருமே நிர்மலா சீதாராமன் வந்து கண்டிச்சாங்க. கண்டிச்சாங்களா? ஏன் கண்டிச்சாங்க? காரணம் என்னன்னா, கொங்கு பெல்ட்ல வந்து பிஜேபிக்கு ஓட்டு போயிடக்கூடாது, ஓட் கன்சாலிடேஷன் ஓட்டு போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி கண்டிச்சாங்க. அப்ப அன்னைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்களை கண்டிச்ச அதே வாய்கள் இன்னைக்கு ஏன் கண்டிக்கல? ஓட் கன்சாலிடேஷன் கொங்கு மண்டலத்துல ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள், யுவராஜ் சார்ந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ரொம்ப கணிசமா இருக்கிறாங்க. அவங்களுடைய வாக்குகளை நம்ம இழந்து விடக் கூடாது என்ற காரணத்துக்காக என்ன பண்றாங்க, யாருமே கண்டிக்கலங்க. இங்க இருக்கக்கூடிய அரசியலும் சரி எல்லாமே சரி ஓட் கன்சாலிடேஷன் தான் இன்னைக்கு. அப்ப அன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்த அதே தவிர தேர்தலை மையப்படுத்தி 2026 தேர்தலை மையப்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகம் செய்துவிடக் கூடாது. படுகொலை செய்த அந்த குற்றவாளிகளை எப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஓட் கன்சாலிடேஷனுக்காக ரிலீஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி தயவு கூர்ந்து சொல்றேன், நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் ஓட் கன்சாலிடேஷனுக்காக யுவராஜ் அவர்களின் கூட விடுதலை பண்ணி நான் தயவு செஞ்சு, ஏன்னா இந்த ஆக்டிவிட்டிஸ் நமக்கு அப்படியே தெரியுது. எதை நோக்கி நகருது அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்த கட்ட நகர் வந்து ஓட் கன்சாலிடேஷனுக்காக தமிழ்நாட்டில் என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா நடந்துடக்கூடாதுன்ற எச்சரிப்பதற்காக நாம் பதிவு பண்றோம். திராவிட முன்னேற்ற கழகம் பண்ண மாட்டாங்க நம்பிக்கை இருக்குது. வரும் தலைமுறைகள் வந்து பார்த்தோம்னா இது போன்ற சம்பவங்களை ஈடுபடாம இருக்கணும் அப்படின்னு தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும். புரியுதுங்களா? இது ஓட் கன்சாலிடேஷனுக்காக என்ன இப்படி ஒரு முடிவு, தவறான முடிவு எடுத்தோம் என்றால் கண்டிப்பாக வந்து தொடர்ந்து இந்த மாதிரி வன்கொடுமை நடந்து கொண்டுதான் இருக்கும். ஆமா. சோ யுவராஜாவுடைய மனைவி கொடுத்த அந்த பேட்டி சம்பந்தமாக நம்ம விவாதங்களை மேற்கொள்வதை விட இந்த ஒரு பாயிண்ட், கடைசி நம்ம சொன்ன பாயிண்ட் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பாயிண்ட். இதை நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு, கற்பிய ஒன்று புரட்சி செய்கின்ற புரட்சம்பவரை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.